உலகில் பெண் வர்க்கம் 100 கோடியாம், அதிலே நீ யாரடி? சருகாய் அன்பே நான் காத்திருக்கிறேன், எங்கே உன் காலடி? மணி சரி பார்த்து தினம் வழி பார்த்து இரு விழிகள் தேய்கிறேன். பார்த்து அப்படியாம்மா? என்ன பொம்மை வேணும் என் தங்கத்துக்கு? தம்பி, நல்ல பெரிய பொம்மையா, நிறைய முடி வச்ச பொம்மையா வேணுமா? இருந்தா எடுங்களேன். சாரா குட்டிக்கு முடி வச்ச பொம்மை தான் வேணுமா? இந்தா இந்த மாமா எடுக்காங்கல்ல, என்ன பெரிய பொம்மையா வேணுமா சின்ன பொம்மையா வேணுமா? இந்த பொம்மை நல்லா இருக்கும் சார். நேற்று வந்ததுதான், சைனா மாடல். இதுக்குதான் உள்ளதுலேயே ஹேர் க்ரோத் அதிகமா இருக்கும். அது இல்லாம இந்த பொம்மை நீங்க தூரத்துல வச்சு பாத்தீங்கன்னு வைங்களேன், ஒரு உண்மையான குழந்தை உட்காந்து இருக்க மாதிரியே ஃபீல் ஆகும். இந்த பொம்மை நல்லா இருக்கும். பேட்டரி போட்டீங்கன்னா பேசவும் செய்யும். எங்க கொடுங்க பாப்போம். ஆமா, நிறைய முடி இருக்குது. சாருக்குட்டி, நீ சொன்ன மாதிரி 2 ரோஜா பூ, அதுவும் மஞ்சள் கலர்ல வச்சிருக்கு பேரு. அழகா இருக்கு, ஒன்ன மாதிரியே இருக்கு சொல்ல போனா. நீ சாக்ஸ் போட்டிருக்கியா? அதுவும் சாக்ஸ் போட்டிருக்கா? நீங்க சொன்ன மாதிரி இது பொம்மை மாதிரியே இல்ல, உண்மையா ஒரு குட்டி குழந்தைய கையில வச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. நல்லா இருக்கு. அப்புறம் இந்த ஆம்பளை பிள்ளைய விளையாடாத மாதிரி என்னமோ சொல்லுவாங்கல்ல, ஸ்பைடர் மேனு, சோட்டா பீமு அப்படின்ட்டு, அந்த மாதிரி ஏதாவது பொம்மை இருந்தா எடுங்க. சோட்டா பீம் வேண்டா, அன்னைக்கு வாங்கி கொடுத்துட்டேன். ஸ்பைடர் மேன் இருந்தா எடுங்களேன். அண்ணே 1200 வரும், பரவாயில்லையா? பரவாயில்லங்க, விலையை பத்தி பிரச்சனையே இல்லை, கொடுங்க. நல்லா இருக்குதே பெருசா. ஆமா, இது பேட்டரி போட்டா ஏதாவது பண்ணுமா? என்ன லட்சுமிக்கா, போன்லாம் பண்ண மாதிரி இருக்கு. என்ன சாராவை தெரியுங்களா? சாராக்குட்டி நான் தான் தூக்கிட்டு வந்தேன். பொம்மை வாங்கணும்னு சொன்னா, அதான் பொம்மை கடையில நிற்கும். என்னக்கா? ஓ, பொம்மை கடையில் நிற்கிங்களா? சரி தம்பி, பொம்மையெல்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் வருவீங்களா? அவங்கள்ட்ட முக்கியமாக ஒரு விஷயம் பேசியே ஆகணும் இன்னைக்கு, அதுவும் இப்போவே. என்னக்கா இன்னைக்கே பேசணும், அதுவும் இப்பவே பேசணும்னு சொல்றீங்க? என்னக்கா, எதுவும் பிரச்சனையா? பரவாயில்ல சொல்லுங்க. இல்லை தம்பி, பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. ஒரு விஷயம் ரொம்ப நாளாவே மனசில் உறுத்திக்கிட்டே இருக்குது. அதான் உங்கள்கிட்ட பேசிடலாமே அப்படின்னு. இட்லி கடைக்கும் போக வேண்டாம், என் வீட்டுக்கும் வர வேண்டாம். நம்ம மேம்பாலம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்துருங்க. நம்ம அங்கேயே பேசிக்கலாம். வந்துருங்க தம்பி, கண்டிப்பாக. 2 பொம்மையும் நல்லா இருக்கு தம்பி. அப்புறம் இந்த மாதிரி வித்தியாசமான பொம்மையை வந்தானா எனக்கு ஃபோன் போடுங்க. ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போறேன். விலையை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை, எவ்வளோ ஆனாலும் சரிதான். பிள்ளைகளுக்கு சந்தோஷம் தான் முக்கியம். இந்த 2 பொம்மையும் பேக் பண்ணிடுங்க. என்ன சாருக்குட்டி, சந்தோஷமா? பிள்ளைக்கு பொம்மை வாங்கியாச்சு, அதுவும் தலைமுடியோடி பூ வச்ச பொம்மை. பிடிச்சிருக்கா? இது உனக்கு, இது அண்ணனுக்கு. என்ன அண்ணன் உங்களதை வாங்கி சண்டை போடக்கூடாது. உனக்கு தான் பொம்மை வாங்கி கொடுத்துருக்கேன்ல, இதை வச்சு விளையாடணும். என்ன போலாமா? நம்மளை தவிர யாருக்குமே பஞ்சுவாலிட்டிங்கிறதே இல்லை போல. பஞ்சுவாலிட்டிக்கு என்ன ஸ்பெல்லிங்னு கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இந்த விஜய் கேட்டாலும் கேட்பான். தினமும் சொல்ல வேண்டியதா இருக்கு. ஏன் லேட்டா வர, ஏன் லேட்டா வர, எதுக்கு லேட்டா வர, இன்னும் வராதான்னு சொல்லியாச்சு. அவனும் 1000 மட்டும் எக்ஸ்கியூஸ் கேட்டாச்சு. இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, சீக்கிரம் போகணும்னு சொன்னா மணி இப்பவுமே 5 o'clock ஆயிட்டு. இன்னைக்கு கிளம்பி நம்ம அங்கே போறதுக்கு எப்படி 9 to 10 o'clock ஆயிரும். ஏதாவது ஹோட்டல் ரூம் பார்க்கணும், ரூம் கிடைக்கணும், எவ்வளோ இது இருக்குது. அசால்ட்டா வரான், வரட்டும். சமீரா சொன்ன மாதிரி இந்த உலகத்துல பொம்பளைங்களுக்கு சேஃப்டியே இல்லை. ஆமா, எப்பவும் ஒரு பெப்பர் ஸ்ப்ரே பேக்லேயே வச்சிருக்கணும். அதான் வாங்கி வச்சுட்டேன். யாரா இருந்தா என்ன, எவனாவது கெட்ட எண்ணத்தோட கிட்ட வரட்டும், ஸ்ப்ரே அடிச்சு விட்டுருக்கேன், அப்படியே சாகட்டும். மேடம், ஆமா இது யாரு? மேடம் மாதிரியே இருக்கு. மேடம் புடவை கட்டி ஹேர் ஸ்டைல்லாம் வேற மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. சுடிதார் போட்டிருக்கு. ஒருவேளை அவங்களுக்கு தங்கச்சியா இருக்குமோ? இல்லையே, அவங்க ஒரே பொண்ணாச்சே. ஒருவேளை சித்தப்பா பொண்ணு, பெரியப்பா பொண்ணு இருக்கலாம். அவங்க எப்படிலாம் ட்ரெஸ் பண்ண மாட்டாங்க. எப்பவும் புடவை தான் எனக்கு கிட்ட பிடிக்கும்லாம் சொல்லுவாங்க. அது இல்லாமல் ஹேர் ஸ்டைலும் வித்தியாசமாக இருக்குது. கண்டிப்பாக அவங்க ரிலேட்டிவ் தான் யாரும் வந்திருக்காங்க. அப்போ இன்னைக்கு மீட்டிங் கேன்சல். அப்பாட. மேடம், ஸ்னேகா மேடம் கிளம்பிட்டாங்களா? மீட்டிங் போகணும்னு சொன்னாங்க. மீட்டிங் போகணுமா இல்லை இன்னைக்கு கேன்சலான்னு கொஞ்சம் கேட்டு சொல்கிறீங்களா? ஏய், என்ன உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ரொம்ப கொழுப்பு ஏறி இருக்கோ? ரொம்ப இடம் கொடுத்து வச்சிருக்கல, அப்படிதான் இருப்பேன். வந்ததே லேட்டு, இதை கிண்டல் பண்றே நீ? ஐயோ, இது ஸ்னேகா மேடம் தானா? ஷோ போச்சு. மேடம் சாரி மேடம், நீங்கள் எப்பவும் புடவை கட்டியிருப்பீங்க, ஹேர் ஸ்டைல் வேறு மாதிரி பண்ணியிருப்பீங்களா? திடீர்னு சுடிதார்லாம் போட்டு வித்தியாசமாக இருந்தீங்களா? அதான் ஒருவேளை உங்கள் சித்தப்பா பொண்ணு, பெரியம்மா பொண்ணு யாராவது இருப்பீங்களோ அப்படின்னு தப்பாக நினச்சிட்டேன். சாரி மேடம். ஏன் அந்த அளவு வித்தியாசம் தெரியாம இருக்கு? இந்த கிண்டல் பண்ற வேலையில ஏன் வச்சுக்காத சொல்லிட்டேன். ஆமா, உன்னை எப்போ வர சொன்னேன், எப்போ வந்திருக்க? ஏன் உங்க அம்மாட்ட லீவ் லெட்டர் கொடுத்துட்டு வர முடியலையோ? இவ்வளவு நேரம் ஆகுது, மீட்டிங் போகணும், சீக்கிரமா கிளம்புன்னு சொல்லி தானே அனுப்புனேன். சாரி மேடம், நேற்றே அம்மாட்ட சொல்லி பர்மிஷன்லாம் வாங்கிட்டேன். வர வழியில் ரொம்ப டிராஃபிக், அதான் கொஞ்சம் லேட் ஆகிட்டு. நான் ஃபாஸ்ட்டாக கூட்டிகிட்டு போயிடுவேன் மேடம். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. கரெக்டான டைமுக்கு நீங்கள் அங்கே நிற்பீங்க.
பேசிக்கிட்டே இருக்காதே, ஆல்ரெடி டைம் ஆயிட்டு. டென்ஷனை கிளப்பிக்கிட்டு உள்ள லக்கேஜ் இருக்கு, அது யாரும் உங்க அப்பா வந்து எடுப்பான். போ, ரூம்குள்ள லக்கேஜ் இருக்குது. அப்புறம் பாத்ரூம்ல சோப்பு வச்சிருந்தேன், எடுக்க மறந்துட்டேன். அந்த சோப்பை ஒரு கவர்ல வச்சு பேக்ல வச்சிரு, ஓகேவா? வேற 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 சார்ஜர் எடுக்கல, என்னோட மொபைல் சார்ஜரை எடுத்து வச்சு கொண்டுட்டு வா. கார்ல போறேன், சீக்கிரமா வந்துரு. ஐஸ் நம்ம கூட பிறந்த பிறப்பு போல, அவளுக்கு கண்டிப்பா ஒரு வாழ்க்கை வேணும். புருஷனை பத்தி எதுவுமே அவ வாய் திறக்க மாட்டேக்கா. அப்படின்னா அவளுக்கு அவன் கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை. ஐஸ் ரொம்ப நல்ல பிள்ளை. அவளே ஒருத்தனை ஒதுக்குறானா அவன் எப்பேற்பட்ட கேடு கட்டவனா இருந்திருப்பான். அதனால அந்த பிள்ளை ஒதுக்கி இருக்கு. வேண்டாம், அந்த வாழ்க்கையே வேண்டாம் அவளுக்கு. வேண்டாம் தானே, தெரியாத ஊர்ல இருந்து வந்து கஷ்டப்படுது, இன்னும் விடக்கூடாது. இதுவே ஒரு அம்மாவோ அண்ணன் தம்பியோ இருந்தான்னா பார்த்துட்டு இருப்பாங்களா? எப்படியும் ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும், இல்லை புருஷன் கூட சேர்த்து வைக்கணும்னு தான் நினைப்பாங்க. நானும் அப்படிதான். ஐசா அடுத்தவளதான் நினைக்கல, என் கூட புறப்பாட்டம் தான் நினைச்சிருக்கேன். கண்டிப்பா இது சத்திட்ட பேசியே ஆகணும். சக்தி தம்பியும் பாவம், ரொம்ப 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 நல்லவர். பொண்டாட்டி இருக்கையிலே இன்னொருத்தையை சேர்த்துட்டு தெரியுது. இந்த காலத்துல பொண்டாட்டி சேர்த்தும் அவன் ஞாபகத்திலே வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்படி ஒரு மனுஷன் இந்த உலகத்துல உண்டா? நல்ல மனுஷன், வாழ்க்கை இல்லாமல் தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. 2 பேரும் ஏன் நம்ம சேர்த்து வைக்கக்கூடாது? 2 பேருக்கும் வாழ்க்கை கிடைச்ச மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த பிள்ளைங்க வேற அப்பா அப்பான்னு உருவுகுது. கண்டிப்பாக நல்லா இருப்பாங்க. நமக்கு மனசில் ஒன்று சரிப்பட்டா கண்டிப்பாக அது சரியாக தான் இருக்கும். என்னாச்சு லட்சுமி அக்காவுக்கு? இவ்வளோ நாள் இப்படி தனியாக கூட்டு பேசினதே இல்லை. கோவலனே ரொம்ப சண்டை போட்டா போல இருக்க. போ, பெரிய பஞ்சாயத்தாக தான் இருக்கும். எப்படியாவது பேசி சமரசம் பண்ணி வச்சிடணும். மனுஷன் குடிச்சா இருக்கவும் மாட்டாரு. குடிக்கலன்னா வாயில்லா பூச்சியா இருப்பாரு. குடிச்சிட்டா அவ்வளவுதான், ஆய் ஊயின்னு ஒரே கலவரம் தான். நிச்சயமேக்கா பாவமே பாவம். அவார்டு தான் கொடுக்கணும் இந்த கோவலன் வச்சு குடும்பங்களுக்கு. இதுக்கு இதே இன்னொரு பொண்ணா இருந்தா போயிட்டு வடான்னு போயிட்டே இருக்கும். என்ன பாடுபடுத்துறாரு. குடிக்காத வரைக்கும் மனுஷன் நல்லவர், ஆனா குடிச்சாதான் இப்படி. நல்லா அடிச்சு போட்டாரு என்னன்னு தெரியலையே, பாவம். அக்கா ரொம்ப சோகத்துல இருக்கு. அக்கா, லட்சுமி அக்கா, என்னக்கா என்ன பிரச்சனை வீட்டுல? கோவாலனே வழக்கம் போல தண்ணி அதிகமா போட்டாரோ இன்னைக்கு? போன்லயே நீங்க சொல்லியிருந்தா அவரை இப்பதான் பார்த்தேன். உண்டு இல்லைன்னு ஒரு வழியா ஆக்கிருப்பேன் அவரை. என்னக்கா? இல்ல சத்தி, அப்படியெல்லாம் இல்ல. அவர் இன்னைக்கு சண்டை போடல. அவர் தினம் சண்டை போடுற மனுஷன் தான். எப்பமாவது சண்டை போடுவார மண்டைய உடைச்சு அழகும். தினமும் பழகிருச்சுன்னா அது நமக்கு பெரிய விஷயமா தெரியல. அதனால தினம் பெருசாவே எடுக்கலப்பா. அப்படியா? நானும் நீங்க தனியா பேசணும்னு சொன்ன வீட்டுல பெரிய பஞ்சாயத்து ஆயிட்டு போல இருக்க அப்படின்னு பயந்து ஓடி வரேன். வேற என்னக்கா, ஏதாவது காசு ஏதாவது தேவைப்படுதா? ஐயோ இல்ல தம்பி, காசு கேட்கனா எங்கனாலும் நின்று என் தம்பிகிட்ட கேட்டுருவேன். என் தம்பிகிட்ட கேட்கறதுக்கு என்ன இடம் பொருள் எவ்வளோ இருக்கு? அதெல்லாம் இல்லப்பா, இது வேற ஒரு விஷயம், அந்த பேசணும். வேறயா? வேற என்ன விஷயம்? என்னக்கா, என்ன சொல்லுங்க. நீங்க இப்படி வேற வேறன்னு சொல்லும்போது என்னமோ இல்லாம மனசுக்குள்ள ஓடுது. என்னக்கா சொல்லுங்க. தம்பி, இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு சாக்கா இருக்கலாம், ஏன் உங்களுக்கு கூட மனசுல ஓடிட்டு இருந்திருக்கலாம். எனக்கு மனசுக்கு சரின்னு படுது தம்பி, அதான் உங்கள்கிட்ட இன்னைக்கு பேசிடலாம் அப்படின்னு. தம்பி, ஐஸை பத்தி என்ன நினைக்கீங்க? ஐஸா? ஓ, நம்ம ஐஸ்வர்யாவை பத்தி கேக்கீங்களா? அவங்கள பத்தி என்ன திடீர்னு? அவங்கள பத்தி சொல்றதுக்கு என்ன, ரொம்ப நல்லவங்க, பாவம். 2 குழந்தையும் கை குழந்தைய வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா நல்ல போல்ட் லேடி. அவன் ஒரு குழந்தைய பார்க்கறதுக்கே கஷ்டப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரே பொண்ணா இருந்து 2 குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்கிறது எவ்வளவு பெரிய சிரமம் தெரியுமா? ரொம்ப நல்லவங்க. அவங்களுக்கு நானும் ஏதாவது ஒரு வகையில ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைக்கேன். இருந்தாலும் இட்லி கடை வச்சிருக்காங்க, அதுல கண்டிப்பா மேல வருவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. இன்னும் கூடிய சீக்கிரம் எனக்கு தெரிஞ்ச பேங்க்ல லோனை போட்டு பெரிய கோட்ல அதை மாத்தி கொடுக்கணும்னு என் மனசுல நினைச்சிட்டு தாங்க இருக்கேன். ஆமா, ஏன்க்கா ஐஸை பத்தி கேக்கீங்க? இல்ல தம்பி, நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியலையா? அந்த 2 குழந்தைங்களும் உங்களை அப்பா அப்பான்னு எவ்வளவு பாசத்தோடி கூப்பிடுது. அட ஆமாக்கா, அந்த 2 குழந்தைங்களும் என் வாழ்க்கைக்கு வந்தது ஏதோ பெரிய புண்ணியமா நினைக்கிறேன். நான் செஞ்ச புண்ணியத்தோட பலன் தான் அந்த 2 குழந்தைங்களும் என்ன அப்பா அப்பான்னு அவ்வளோ பாசமா வச்சிருக்குக்கா. நானும் நான் பெத்த பிள்ளைங்க மாதிரி தான் அதை நினைச்சிருக்கேன். ரொம்ப நல்ல பிள்ளைங்க. அந்த பிள்ளைங்கள நான் நல்லா பார்த்துப்பேன்க்கா, ஆயுசு ஃபுல்லா. எனக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த குழந்தைங்க நல்ல கான்வென்ட்ல படிக்க வைக்கணும், எடுக்கணும், பெரிய வேலையில சேர்த்து விடணும் அப்படின்னு நிறைய கனவுலாம் வச்சிருக்கேன். தம்பி, எப்படி பேசுன்னு தெரியல. தம்பி, ஐஸ் ரொம்ப நல்லவா தம்பி. நான் பார்த்த வரைக்கும் ரொம்ப தங்கமான பொண்ணு. அவளுக்கு ஒரு கேடு கட்ட புருஷன் கட்டியிருக்கான். ரொம்ப படித்தவனாமா. படித்த முட்டாளுன்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது படிப்பு மண்டல ஏற ஏற சிலதுக்கு
பைத்தியம் முத்திரும். அந்த மாதிரி தான் எவனோ சொன்னானா 2 குழந்தைங்க பிறந்தா அவன் அப்பா அம்மா அத்தாக்கு ஆகாது அப்படின்ட்டு. அதனால ஒரு குழந்தைய எடுத்துட்டு வா, இன்னொரு குழந்தைக்கு நமக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லியிருக்கான் அந்த படித்த முட்டா பையன். அதை கேட்டுட்டு அவன் ஒரு குழந்தை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டான் போல. அன்னைக்கு வந்த பிரச்சனையில தான் இவன் மனசு உடஞ்சி 2 குழந்தையும் தூக்கிட்டு வந்திருக்கா. எந்த அம்மாவா இருக்கட்டும், பிறந்தது எத்தனை குழந்தையா இருந்தாலும் விட்டு கொடுப்பாளா? ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை எவ்வளவு முக்கியம். ஆனா அந்த தகப்பனுக்கு கொஞ்சமும் தெரியலையே. தெரியுங்கா, ஐஸு கதை எல்லாமே எனக்கு தெரியும். அன்னைக்கு ஒரு நாள் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நானும் உங்கள் பக்கத்தில் தான் நின்னேன், கேட்டுட்டு தான் இருந்தேன். கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. இப்படிலாம் கூட ஆம்பளைங்க இருப்பாங்களான்னு மனசுக்குள்ளே தோணுச்சு. என்ன சொல்லதுக்கு. தம்பி, நான் கேட்கேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கும் ஒரு வாழ்க்கை வேணும், ஐஸுக்கும் கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை வேணும். 2 பேரும் ஏன் தம்பி கல்யாணம் பண்ணக்கூடாது? நீங்கள் அந்த பிள்ளைங்கள மனசார அப்பாவா ஏற்றுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஐஸையும் ஏற்றுக்கோங்க தம்பி. இந்த ஊர் அறிய கல்யாணத்தை நான் முடிச்சு வைக்கிறேன். ஏற்கனவே ஊருக்குள்ள அரசியல் புரட்சியில் என்னமோ பேசுகிறாங்க, அதுக்காகலாம் நான் சொல்லல தம்பி. நீங்களும் ஐஸும் நல்லா இருக்கணும். தனித்தனியாக உங்களுக்கும் வாழ்க்கை இல்லாமல் அவளும் வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறத விட 2 பேரும் சேர்ந்து இருந்தா எப்படி இருக்கும் தம்பி? வாழ்க்கை நல்லா இருக்கும். தம்பி, நான் பேசினது ஏதாவது தப்பாக இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க. எனக்கு நீங்களும் நல்லா இருக்கணும், ஐஸும் நல்லா இருக்கணும். தம்பி, ஆம்பளைங்க எவ்வளோ நாள்னாலும் தனியாக வாழ்ந்துட்டு போயிடலாம். ஆனால் பொம்பளைங்க அப்படி இல்லை. தனியாக வாழ்ந்துருவோம்னு சொன்னாலும் கண்டிப்பாக ஒரு துணை தேவைப்படுது. இன்னைக்கு கூட நான் ரேஷன் கடைக்கு கிளம்பி போனேன் தம்பி. அந்த நேரம் பார்த்து இந்த கணபதி தாத்தா இருக்கார்ல, அவரோட பேர பையங்க 2 பேர் வந்து ஐஸை இல்லாம பேசி கையை பிடிச்சி இழுத்து கலாட்டா பண்ணி ஒரு வழி ஆக்கிட்டானுங்க. எனக்கு பார்த்தோன்னே அப்படி பதறிடுச்சு. அவங்களுக்கு 4 குடமானம் கொடுத்து அடிச்சு விரட்டி விட்டுட்டேன். ஓடியே போயிட்டானுங்க. ஐஸை நினைச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தம்பி. வரவன் போறவனா ஒரு மாதிரி பேசுறதும் கையை பிடிச்சி இழுக்கிறதும். சின்ன வயசுக்காரி, என்ன இருந்தாலும் அவளுக்கு கண்டிப்பா ஒரு துணை வேணும். அவளுக்கு இல்லாட்டாலும் அவளுக்கு குழந்தைங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஆள் தேவை. அதான் தம்பி கேட்டேன். உங்க மனசுல என்ன இருந்தாலும் நீங்க என்கிட்ட சொல்லலாம். என்னக்கா சொல்லுவீங்க? யார் வந்து கலாட்டா பண்ணா? யாரு? அந்த 2 அரவே கடை பயக்க உண்ட அவனுலா ஐஸு கையை பிடிச்சானுங்க. அவனுல உண்டு இல்லைன்னு ஆக்கிருங்க. பொம்பளைங்க தனியா இருந்தா போதுமே, நாக்க தொங்க போக்கிட்டு வந்துருவானுங்களே. அவனுல ஒரு வழி ஆக்காம நான் விட மாட்டேன். இப்ப வரேன்க்கா. நானா அவனுல நீ பாத்துருக்கேன். சின்ன பசங்கன்னு பார்த்தா ஊருக்குள்ள இதே வேலையை தான் அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. இடம் தெரியாம கை வச்சுட்டானுங்களோ. எனக்கு இருக்கு, இன்னும் எந்த பிள்ளைங்க மேலையும் கை வைக்கன்னு அவனுக்கு யோசிப்பானுங்க. சக்தி தம்பிக்கும் ஐஸை பிடிச்சிருக்கு போல இருக்க. இல்லாட்டா நம்ம கேட்ட கேள்விக்கு கோவப்பட்டிருப்பாரு. எதுவும் சொல்லல. அது இல்லாம கையை பிடிச்சி இழுத்தான்னு சொன்னதுக்கு இந்தா அடிக்க போயிட்டாரே. பாசம் இல்லாமே அதெல்லாம் நடக்கும். கடவுளே, நான் நினைச்ச மாதிரி நல்லபடியா 2 பேருக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டியோடு 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அதான் வேணும். ஐஸு, அவன் வாழ்க்கைக்கு வெளிச்சம் கிடைச்சிட்டு ஒரு அக்காவா என்னால் முடிஞ்சதை நான் கண்டிப்பா செய்வேன். ஐஸு, காலையில போனவர் இப்போ வந்துடுன்னு சொல்லிட்டு கிளம்பினாரு. ஆஃபீஸுக்கு இன்னைக்கு போகலை. ஃபோன் பண்ணி கேட்டாச்சு. ஃபங்க்ஷன் வீடு எதுவும் இல்லை. ஆனால் ஃபங்க்ஷன் போகிற மாதிரி தான் கிளம்பி போனார். எங்கே போயிருப்பாரு? போயிட்டு 1/2 மணிக்குள்ள வந்துடுன்னு சொல்லிட்டு தானே போனார். இன்னும் காணோம். மணி 2 ஆகுது. காலையில் போனவர் மத்தியானமும் ஆயாச்சு. இதுக்கு மேலே நம்ம ஃபோன் பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்காது. ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க, எப்போ வருவீங்க, சீக்கிரம் வாங்கன்னு சொல்லலாம். அத்தா சொன்னாங்க காலையில அவனை வெளியே போகக்கூடாத, பேச வேண்டியதை பேசிடணும். நம்ம தான் கேட்காம போயிட்டோம். 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணலான்னு சொல்லுவாங்க. எனக்கு பிடிச்சவரை அடையிறதுக்கு ஒரு பொய் சொல்றதுல தப்பே இல்லை. இப்பதான் அவரை நினைச்சோம். 100 ஐஸ் ஃபோன் அவரே போட்டாரே. எங்க தான் நிக்கிறேன்? இப்போ 1/2 மணிக்குள்ள வந்துடுவேன்னு சொன்னேன். மணி என்ன தெரியுமா? 2 ஆகுது. காலையில சாப்பிடல, மத்தியானம் இன்னும் சாப்பிட்டுருக்க மாட்டேன். எங்க போனேன்? அவன்கிட்ட முக்கியமா ஒரு விஷயம் பேசணும்னு சொன்னேன்ல. நீ போயிட்டு 1/2 மணி நேரம் வந்துடுவேன்னு சொன்னனால தான் விட்டேன். இல்லை அந்த விஷயத்த பேசிட்டு தான் உன்னை வெளியே அனுப்பியிருப்பேன். சீக்கிரம் வா, இல்லை எங்க இருக்கேன்னு சொல்ல, நானாவது வர்றேன். எனக்கு நீ கொண்ட பேசியே ஆகணும். இன்னைக்கு பேசல என் வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி. என்ன சுகு, வாழ்க்கையை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு, முடிய போகுதுன்னு சொல்ற. அப்படிலாம் என்னைக்கு நெகட்டிவா பேசக்கூடாதுமா. பாசிட்டிவா பேசணும். பி பாசிட்டிவ். சரி, நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமானவங்க வர்றாங்க. உனக்கு பெரிய சர்ப்ரைஸா இருக்க போகுது. என் ரூமை நல்லா கிளீன் பண்ணி வை. பார்க்க பல பளிச்சுன்னு இருக்கணும். அப்புறம் அந்த பெர்ஃப்யூம்லாம் போட்டு நீட்டாக்கி வச்சிரு. அப்புறம் நம்ம வீட்டில் எனக்கு என்ன சாப்பாடு? எனக்கு கல்யாண சாப்பாடு மாதிரி தட்ட புடலா இருக்கணும்.
நீ பேசுறது கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதான் வாழ்க்கையை நம்ம வாழ போறோம். சரியா தான் சொல்லியிருக்க. கல்யாண சாப்பாடு தான் ஏற்கனவே நான் தான் செஞ்சேன். சாம்பார், அவியல், கூட்டு, பொரியல், பாயசம்லாம் வைக்கல. பாயசம் வேணா வச்சிருட்டுமா? பத்தியா, இதுக்குதான் சுகு வேணும்னு சொல்றது. கற்பூரம் மாதிரி எப்படி கப்புன்னு பிடிச்சிக்கிட்டேன். பாயசம் வச்சு வை, நான் இப்போ ஒரு 20 நிமிஷத்துல வந்துடுவேன். ஓகேவா? இன்னைக்கு நம்ம வீட்டுல கல்யாண சாப்பாடு மாதிரி இருக்கணும். சாப்பாடு டேஸ்டா இருக்கணும். இன்னைக்கு தான் சுகுவோட கைவனத்தை பார்க்க போறேன். என்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? சாப்பிட்டு பாரு. முன்னாடி சாப்பிட்ட மாதிரிலாம் இல்ல. இன்னைக்கு நான் பார்த்து பார்த்து பக்குவமா பண்ணிருக்கேன். அதுவும் தங்கச்சி கேட்டுருந்தேனே, அவள்கிட்ட கேட்டு வித்தியாசமா செஞ்சு வச்சிருக்கேன். நீ தாராளமா சாப்பிடலாம். நீ சொன்ன மாதிரி இன்னும் தான் நம்ம வாழ்க்கையே ஆரம்பிச்சிருக்கு. இனி உனக்கு நல்லபடியா நான் சமைச்சு போடுவேன். சரி சுகு, நம்ம போன்லயே பேசிட்டு இருந்தா சர்ப்ரைஸ்லாம் உடஞ்சு போகும். நானும் இருக்கிற சந்தோஷத்துல எல்லாம் உடனே உளறிடுவேன். நேர்லயே சர்ப்ரைஸ் பண்ணலாம். சீக்கிரமா பாயசம் பண்ணி வை, இப்போ வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு ஜாலியா பேசினாரு. இவ்வளவு நாள் இப்படி என்ன பேசினதே இல்ல. அவர் சொன்னது 100க்கு 100 சரிதான். வாழ்க்கையே இப்பதான் ஆரம்பிக்க போகுது. மக்கு சுகு அதுக்குள்ள முடிய போகுதுன்னு சொல்ற. இனி அவர் சொன்ன மாதிரி எதுவுமே பாசிட்டிவா தான் பேசணும், பாசிட்டிவா தான் நடந்துக்கணும். நம்மகிட்ட முத கேட்டிருக்காரு பாயசம் பண்ணித்தானே. நம்ம சட்டப்பட்டுல சூப்பரா பண்ணிடணும்.